வீட்டில் அடிக்கடி சண்டை வருதுங்க. கணவன் மனைவிக்குள்ள, குடும்பத்தில் இருக்கிற மாமனார் மாமியார் சகோதரருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையில் வீட்டில் வர்ற சண்டையினால் நிம்மதியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க. அதாவது வீட்டில் வர்ற சண்டைகள் ஒரு சில எதிர்மறை சக்திகளால் உருவாச்சு அப்படின்னா நாம் அதை சரி பண்ணிட முடியும். இல்லை வேணும்னே செய்கிறாங்க, பிடிக்காமல் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா நம்மளால் சரி பண்ண முடியாது. அவர்களே எப்போது சரியாகிறாங்களோ அப்போ தான் அது சரியாகும். சரிங்க. எதிர்மறை சக்தியால் வீட்டில் சண்டை வருது, அதை எப்படி சரி பண்ண முடியும்? முதல் விஷயங்க, பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை கலைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா திருஷ்டி, கண் திருஷ்டிம்பாங்க, பார்வை திருஷ்டிம்பாங்க. ஏன் அந்த திருஷ்டி நம்மளை சாடுது அதுக்கு நம்ம அப்புறம் பேசுவோம். சரிங்க. ஏதோ ஒன்று எதிர்மறை சக்திகள் உருவாகி நிற்கிது. எதிர்மறை சக்திகள் இது மட்டும் இந்த கண் திருஷ்டி மேலே மட்டும் உருவாகிடாதுங்க. நம்ம வீட்டில் நாம் சுத்தபத்தமாக இல்லாட்டினாலும் அந்த எதிர்மறை அந்த சக்திகள் அந்த இடத்துல உருவாகி நிற்கும். சரி, இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். முதல்ல இருக்கிற எல்லையை சுத்தம் செய்யணும் அப்படின்னா அந்த எதிர்மறை சக்திகளை வீட்டில் இருக்கிற இடத்துலேருந்து அதை அகற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல தர்ப்ப புல் கேள்விப்பட்டிருப்பீங்க. தர்ப்ப புல் அதாவது எப்படி சொல்லுதுன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த ஒரு சில இந்த தீட்டு வீடுகளில் கூட தீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதை சுத்தம் செய்கிறதுக்கு இந்த தர்ப்ப புல் அதை பயன்படுத்துவாங்க. சரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாம்பிராணி புகை விடுவோம் பார்த்தீங்களா, வீட்டில் சாம்பிராணி போடுவோம், வெள்ளி செவ்வாய்க்கு சாம்பிராணி போட்டு சாமிக்கெல்லாம் காட்டுவோம். அது மாதிரி சாம்பிராணி போட்டு அதில் சாம்பிராணி அந்த பொடி போடக்கூடாது, அந்த நெருப்பை கூட்டிக்கிட்டு அந்த தர்ப்ப புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தர்ப்பையை நல்லா காய வச்சுக்கிட்டு, அந்த தர்ப்பையெல்லாம் இப்போ கடையில் கூட கிடைக்கிது. நீங்கள் போய் ஒரு சில கடைகளில், நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அது போன்ற கடைகளில் நீங்கள் விசாரித்தாலே அந்த தர்ப்ப புல்லே கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட விசேஷமான ஒன்று தான் தர்ப்பை. அந்த தர்ப்பையை எடுத்து அந்த நாம் சேர்த்து வச்சுருக்க அந்த கங்கில் அதனுடைய அந்த புகையை, அந்த தர்ப்ப வாசத்தை நீங்கள் வீட்டில் ஃபுல்லாக இருக்கிற பூஜை அறை, வீட்டில் தங்குமறை, சமையலறை, வீட்டில் இருக்கிற எல்லா இடங்களிலும் அந்த தர்ப்ப வாசத்தை நீங்கள் காட்டணும். சரிங்க. இதை காட்டுனாலே வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள், சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணணும். வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி அழுக்கு துணிகள் இல்லாமல், தீப்பிடித்த துணிகள் இல்லாமல், துருப்பிடித்த சட்டிகள் இல்லாமல், கறிப்பிடித்த சட்டிகள் இல்லாமல், இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம்தான், ஒரு கோமியை வாங்கி வீட்டில் தொளிச்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் இந்த தர்ப்ப புல் வாசத்தை காட்டணும். சரிங்க. இது ஒன்று. இந்த ஒன்றில் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாமே கண்டிப்பாக உலகம். சரி, எதிர்மறை சக்திகள் விலகிருச்சு. அந்த கண் திருஷ்டி, இப்போ கண் திருஷ்டி இருந்துக்குச்சு அப்படின்னா இன்றைக்கி நாம் அந்த எதிர்மறை சக்திகள் நாம் விலக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த எதிர்மறை சக்திகள் உருவாகிறதுக்கு அந்த கண் திருஷ்டியானது அங்கே உதவியாக அமையும். அப்போ அது என்ன பண்ணணும், அந்த கண் திருஷ்டியை எடுக்கிறதுக்கு கல் உப்பு, கடுகு, இது ரெண்டையும் கையில் எடுக்கணும். கல் உப்பையும் கடுகையும் கையில் எடுத்து வீட்டில் அப்படியே நீங்கள் எந்த இடமெல்லாம் அந்த தர்ப்ப புல், அந்த தர்ப்ப வாசத்தை காட்டினீங்களோ அந்த இடங்கள் எல்லாமே கன்னி மூலை, ஈசானி மூலை, வாயு மூலை, அக்னி மூலையில் 3 பக்கம் வலப்பக்கம் 3 சுற்று, இடப்பக்கம் 3 சுற்று வெளியே ராஜ நிலைய ஒரு 3 சுற்று வலப்பக்கம் இடப்பக்கம் சுற்றி வீட்டு வாசப்படிக்கு வாசல் துளிக்கிற இடத்துலேருந்து வீட்டை ஃபுல்லாக வலப்பக்கம் இடப்பக்கம் 3 சுற்று சுற்றி நெருப்பில் போடணும். நெருப்பில் போட்டோம் அப்படின்னா கண் திருஷ்டி விலகும். சரிங்க. இன்னும் ஒன்று தான் செய்யணும். அது என்ன அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி இல்லைன்னா ஒரு திருஷ்டி பூசணி செய்ய முடியாதவங்க ஒரு எலுமிச்சங்கனி எடுக்கலாம். ஒரே ஒரு எலுமிச்சங்கனியை அதை 4 அறுத்து அதில் குங்குமம் வச்சு நடுவில் ஒரு பெரிய சூடத்தை வச்சு அந்த சூடத்தை பொருத்தி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி எப்படி நீங்கள் அந்த உப்பையும், அந்த கல் உப்பையும், அந்த கடுகையும் நீங்கள் சுற்றி வெளியே நெருப்பில் போட்டீங்களோ
அதே மாதிரி அந்த 4ஆக அறுத்த எலுமிச்சம்பழத்தில் அந்த குங்குமம் தடவி அந்த ஒரு பெரிய சூடத்தை அந்த இடத்துல சூடத்தை பொருத்தி அந்த தீபாராதனை மாதிரி அந்த வீட்டில் இருக்க எல்லா இடங்களிலும் அந்த எலுமிச்சங்கனியில் அந்த சூடத்தில் இருக்கிற அந்த வெளிச்சமானது உங்கள் வீட்டில் பட்டுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் தொடச்சி அப்படியே அழகாக சுத்தம் பண்ணிட்டு வெளியே வந்துடும். வந்து அந்த சூடத்தை நீங்கள் அமர்த்திட்டு அந்த பழத்தை 4ஆக பிச்சு 4 திசையிலையும் எரியணும். எரிஞ்சிட்டு கை காலை கழுவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் இது சரியாயிடும். சரிங்க, இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோமுங்க, இதெல்லாம் எப்பயுமே செய்கிறதுங்க. அப்படி இருந்து சரியாக மாட்டுது. வீட்டில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது, புரிதல் இருக்க மாட்டுது. என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டாரு, பந்தபாசமாக இருக்க மாட்டுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடுது, பணம் தங்க மாட்டுது, ஏதாவது ஒரு தொழில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டால், கல் உப்பு கூட ஒரு 7 மிளகா வத்தல், அந்த 7 மிளகா வத்தல் கூட ஒரே ஒரு எலுமிச்சங்கனி அறுக்காமல், இது 3ஐயும் நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற மக்களை சுற்றி நீங்கள் வெளியே நெருப்பில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த 3ல் இப்போ நான் சொன்ன 3ல் ஏதாவது 1ல் சுத்தமாக எல்லாத்தையும் சரி பண்ணிடும். இதையும் செஞ்சுட்டாங்க, அப்படியும் சரியாகலை அப்படின்னா திஷ்டி பூசணி இருக்குது பார்த்தீங்களா, திஷ்டி பூசணியை வாங்கி அதை 2ஆக வெட்டி அதில் குங்குமம் வைக்கக்கூடாது. 2ஆக வெட்டி ஒன்று கன்னி மூலையில் ஒன்று ஈசானி மூலையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து நீங்கள் ஆற்றுல போடணும். அந்த திருஷ்டி பூசணையானது என்ன பண்ணும், வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே இழுத்து வச்சுக்கிறோம். அப்போ அந்த இருக்கிற அந்த வீடு சுத்தமாகும். சாதாரண விஷயந்தாங்க. இதை நாம் செஞ்சுட்டங்க அப்புறமும் கேட்கலன்னா, செஞ்சிட்டிங்கன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதனுடைய பயன் நமக்கு தெரியும். முதல்ல மனசில் நம்பணும். எப்படி நம்பணும், நாம் சாமியை நினச்சி நம்ம இதை செஞ்சோமப்பா இது சரியாயிரும் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லா மக்களும் அதை நம்பி செஞ்சால் தான் அது பலிக்கும். எளிய பரிகாரம் இது, பரிகாரம்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் செய்கிற ஒரு வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்றாக இருக்கிற ஒரு சில செயல்பாடுகளை தான் நம்ம செய்ய போகிறோம். இதை செஞ்சாலே அழகாக வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் வராது, புரிதல் அதிகமாகும், கொஞ்சம் தொழில் வளர்ச்சி அதிகமாகும், எதிர்மறை சக்திகள்லாம் மாறும். இது நான் சொன்னது எல்லாமே வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள் விலகத்தான். இது இல்லாமல் நம்ம வேணும்னே சண்டை போட்டுக்கிட்டு அன்பே இல்லாமல் பாசத்தில் இது போன்ற ஒரு சில விஷயங்கள் இருந்தால் அதை சரி பண்ணவே முடியாதுங்க. பேசி தான் சரி பண்ணணும். பேசி நம்ம இருக்கிற சூழ்நிலையை மாற்றி ஒவ்வொரு விஷயங்களை விட்டு கொடுத்து அன்பால் தான் சரி பண்ணணுமே தவிர ஆக்ரோஷப்பட்டோ கோவப்பட்டோ ஒரு சில முடிவுகளை திடீர்னு எடுத்தோ நாம் அதை சரி பண்ண முடியாது. ஒரு பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே போயிடும். ஒரு எல்லை வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே போகிற பிரச்சனை, அதுவே அந்த பிரச்சனை நீடித்து நின்றும். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது. அதனால் அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை, வீட்டில் சண்டையா ஒரு சில புரிதல் இல்லாமல் இருக்கா, நான் சொன்ன இது விஷயங்களை ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.